அதை தண்டாடிச்சிட்டின்னா தான் அடுத்து வராது. இது ஊதாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். எப்படி வந்துருமில்ல, ஒன்று பொறாமைக்கு ஆளாயிடுவேன், இல்லைன்னா கேலிக்கு ஆளாயிடுவேன். அதே ஏதோ கதை விடுறா அப்படியா இப்படியான்னு உன்னைய கிண்டல் கேலி பண்ண ஆரம்பிச்சிடுவான். புரிஞ்சதா? அதுக்கு தான் அதை வந்து வெளிப்படுத்தாதுங்க, ரகசியமாக வச்சு. ரகசியம் காக்க நீ எதையெல்லாம் ஓட விடுறியோ, எதெல்லாம் நீ தேட ஆரம்பிக்கிறியோ, அதெல்லாம் உனக்கு வந்து முன்னாடி தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்க நம்ம என்ன செய்வோம், இன்னும் நம்ம அதில் ஆர்வத்தை கொண்டு போக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இப்படி போனாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. அப்போ எல்லா காலகட்டங்கள்லையும் இவங்க இப்படி வருவாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம், தேட ஆரம்பிச்சிருவோம்ல சாமி. வீட்டுக்கு வருவாங்களா இப்படியெல்லாம் கேட்போம். அப்போ நான் கேட்கும்போது நம்ம எங்கெல்லாம் இருந்து அதிகமாக ஓட விடுறோமோ அந்த இடத்துல அந்த விஜயம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி வராது. இங்கே இந்த இடத்துல வந்தது மாதிரி வீட்டுக்கு அங்கே வேறு அப்படி வராது. ஆனால் விஷயங்கள் அது நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஆமாம், அதுதான் உண்மையான விஷயம். நைட்டு 12 மணிக்கு மேலே படித்தோமா, மொத்தத்துலேயே 12 to 12 அவங்களுக்கு அந்த ஒரு நிகழ்வு கிடச்சிருக்கு இல்லையா. 12 மணி பூசை முடித்த உடனே ஆரம்பித்தோம் சாமி, 12 மணி நேரத்தில் கிடச்சிருக்கு இல்லையா. ஆமாம், இது காரணம் என்னன்னா நம்மளும் இருக்கிறோமே எப்படிங்கிறதுலாம் இல்லை, அவங்களுக்குள்ள அது இந்த கேள்வி ஓடுனதுனால அது பதில் அவங்களுக்கு இந்த பார்த்துக்கோ. அது மாதிரி எல்லாரும் வச்சுருந்தா எல்லாத்துக்கும் ஒரு இது கிடைக்கும். நம்ம தான் எல்லாம் மறந்துடுவோம் இல்லையா. எடுத்து அது சார் இப்போ இப்படி எடுத்து நம்ம போகத்தான் அது வந்து நீ பிரபஞ்சத்துக்குள்ளே அப்படியே என்றாகிறதுக்கான அந்த கேட்டு நமக்கு திறக்கணும். ஏன் கேட்க ஆரம்பிக்கணும் முடியாது. ஒன்று ஒன்றா நமக்கு அந்த கேட்கும்போது அடுத்து கேட்கும்போது அப்புறம் அப்படி அந்த விஷயங்கள் லாஸ்ட்டு ஒரு 6% தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் நீ பிரபஞ்சம் கேட்டக்குள்ளே போயாகணும். இயற்கை கேட்டுக்குள்ளே போயாகணும். ஆமாம், அப்போ அதை கேட்டு நீ ரெடியாக திறந்து வச்சுருக்கீங்க, நீ உள்ளே போயிடுவார். சிம்பிள் கொஸ்டின் தான். எந்த ஒரு விஷயமுமே தேடாமல் எதுவுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான். நீங்கள் சுகமாக வாழணும், சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முடிவு சொல்கிறோம், காந்தி பேப்பர் தான் முக்கிய. அது முக்கிய காரணம் காந்தி பேப்பர்னு சொல்லுவோம். அப்போ காந்தி பேப்பர் சும்மா வந்துருமா, அதுக்கான உழைப்புகள் தேடுதல் இருந்தால் மட்டும்தானே அது வருது. புரியுதா? அப்போ அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லா விஷயமும் வந்து அதுக்குண்டான உழைப்பு போடணும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிறணும். அது எங்கே இருக்குன்னு நம்ம அதை தேடி போய் நம்ம அதை கண்டறியணும். அப்போ தான் அது நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏடா மாதமாக இருக்கியாடா?